நல்ல வேலை பார்த்த மோதிரம் கிடைச்சு போச்சு. இந்த மோதிரம் மட்டும் கிடைக்கலன்னா இவன் இன்னைக்கு உயிரோட வச்சு சமாதி செஞ்சிருப்பான். சை, இந்த மோதிரத்துக்காண்டி பயந்து ஒரு நாள் ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்ல கிடந்து உறங்க வேண்டியதா இருந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த மோதிரம் இருந்திருக்கு. அதை கூட ஒழுங்கா பார்க்காம தேவையில்லாம. சை, இந்த நெட்டையும் வேற பேசுவானா இல்லையான்னு தெரியல. சரி பாப்போம், வந்தவொடனே சோத்தை போட்டு கொடுப்போம். சோத்தை வாங்கிட்டானா அவன் நம்மளுக்கு அடிமை. சோத்தை வாங்காம எகத்தாளமா நின்னானா இனிமேட்டு அவனுக்கு நம்ம தான் அடிமை. பாப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. அந்த நெட்ட பையன் வர்ற நேரமாயிட்டு என்ன ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியலையே. இனிமேட்டு இந்த நெட்ட பையன் சர்ப்ரைஸும் கேட்கக்கூடாது, ஒன்றும் கேட்கக்கூடாதுப்பா. சர்ப்ரைஸ்னு ஒரு நாள் ரோட்ல கிடந்து உறங்குனது தான் மிச்சம். சை, நெட்ட பையன் வந்துட்டான் போலயே, சவுண்டு கேக்கு. சரி நம்ம போய் கிச்சன்ல போய் இருந்துக்கிடுவோம். எப்பா காலையில 9 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன வெயில். இந்த சின்ன பொண்ணு வேற எங்க போனான்னு தெரியலையே. சோறாச்சும் போடுவாளா இல்லையான்னு தெரியல. வயிறு வேற பசிக்கி. நம்மளா போய் கேட்டா ஓவரா சீனா போடுவா. சரி கொஞ்ச நேரம் இருப்போம், சாப்பாடு கொண்டு வரலாம் இல்லையான்னு பாப்போம். பரவாயில்லையே, சோறு போட்டுல கொண்டு வந்திருக்கா. அடிச்சாலும் பிடிச்சாலும் கொஞ்சம் பாசம் இருக்கும் போலயே. மூஞ்சானா உருணுல இருக்கு, முறைச்சுக்கிட்டுல கொண்டு வரா. பேசாம வாங்கிடுவோம் சோத்தை, வேற அதுக்கும் சண்டை போடுவா திங்கலன்ட்டு. நெட்ட பையன் எப்படி பாக்குறான் பாரு, குறு குறுன்ட்டு. ஏ சின்ன பொண்ணு, என்ன என்ன சின்ன பொண்ணு என்னமா கோவமா இருக்கா? நேத்து தெரியாம அப்படி பண்ணிட்டேன், சாரிடி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். ஆமா சாரியா சாரி. என்ன தெருவுலோடி ரோட்லோடி அசிங்கப்படுத்தினது இல்லாம இப்ப சாரி வீட்டுக்குள்ள வச்சு கேட்டா என்ன? ஒன்னும் தேவையில்ல, சாரியை வேண்டாம் ஒன்னும் வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போபத்துக்கு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி கோவப்படுறா? நேத்து ஒரு ஆத்திரத்துல பண்ணிட்டேன். சரி அதான் மோதிரமும் கிடைச்சிக்கலாம், வேற என்ன. சரி சாரிடி, எதுவும் மனசுல வச்சுக்காத. சரி சரி, தட்டை தாரோம். நேத்துள்ள குழம்பு தான் ஊத்திட்டு வந்தேன், வேற இன்னைக்கு வச்சு குழம்பு இருக்காத கொண்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? பரவாயில்ல, நேத்து வச்சு குழம்புனா என்ன, பருப்பு குழம்பு தானே இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீ வச்சா எத்தனை நாளாலும் வச்சு குழம்பு வச்சு திங்கலாம். பரவாயில்ல சின்ன பொண்ணு. யோ நெட்ட வேண்டாம், இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு வாங்கி வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. இன்னைக்கு இந்த பருப்பு குழம்புலாம் வேண்டாம், வேற அது புளிச்ச மாதிரி வேற இருந்துச்சு. நான் தான் சரி பரவாயில்ல அப்படின்னு சும்மா உனக்கு ஊத்தி கொண்டு வந்தேன் பத்துக்க. அடி பாவி கழுத, என்கிட்ட சண்டைனோடனே எனக்கு நேத்துல குழம்பு ஊத்திட்டு வந்துட்டியோ? ஆமா நெட்ட, ஃபர்ஸ்ட் தட்டதா வேற குழம்பு போட்டு ஊத்தி எடுத்துட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நான் என்ன பழைய குழம்புலாம் சாப்பிடாமையா இருப்பேன்? நான் அதெல்லாம் சாப்பிடுவேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, உன் கையால என்னத்தை தந்தாலும் பரவாயில்ல, நான் என் பாட்டுக்கு சாப்பிடுவேன். யோ நெட்ட, அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு நடக்காத பத்துக்க. தட்ட தரியா இல்லையா? என்ன சின்ன பொண்ணு இப்படி கோவப்படுறா? அது வேற குழம்பு சோறெல்லாம் வேஸ்டா தானே போகும். பரவாயில்ல விடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். யோ நெட்ட, சாப்பிட்டா ஒரேடியே செத்து போயிருவா, பரவாயில்லையா? என்ன சின்ன பொண்ணு சொல்றா? யோ நெட்ட, நேத்து உன் மேல இருந்த கோவத்துல இன்னைக்கு சோத்துல விஷத்தை வச்சுட்டேன். மரியாதையை தட்டதை அவர் தின்னுட்டு செத்து போய் கிடக்காது. அதான் சாரி கேட்டால, வேற என்ன, நான் ஒண்ணு மன்னிச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் சோத்துல விஷம் வச்சிருக்கத சொல்லலன்னா வேற நல்லா இருக்காதுல்ல. அடியே என்னடி சொல்ற? விஷமா? ஐயோ, இவ என்ன சும்மாதான் விஷம் வைப்பேன்னு சொல்லிட்டடப்பா. இன்னைக்கு என்ன உண்மையாவே சோத்துல விஷத்தை வச்சிருக்கா? அட ஏன்டி, நான் உயிரோட இருக்கிறது பொறுக்கலையா? ஒருவேளை நான் சாரி கேட்கல, அந்த ஆளு இந்த சோத்தை தின்னு என்ன தந்திருப்பாளா? எம்மா ஜஸ்ட் மிஸ்ல பரலோகம் போயிருப்பனே. அடச்சி நெட்ட, வாய் மூடு. அதான் சாரி கேட்டல, உண்மையை சொல்லிட்டேன்ல, அப்புறமா என்ன? மொவனே நீ சாரி மட்டும் சொல்லாம இருந்திருந்தா நீ செத்து போயிருப்பா. அந்த பாடியை கட்டி பால் ஊத்திருப்பேன். அடியே, ஒரு புருஷனை பேசுற பேச்சாடி. எம்மா இனிமேட்டு வாங்கிட்டலாம் உசாராதான் இருக்கணும். எப்பா நீ இப்படி பண்ணுவா நான் நினைச்சே பாக்கல. உன் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்கு பாரு, பாவி பையன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு தொலைஞ்சிருக்கா. யோ நெட்ட, சும்மா புழு புள்ளுன்ட்டு கிடக்காத பத்துக்க. அதான் சொல்லிட்டேன், தட்டத்தா சும்மா அதே வச்சுட்டு இருந்தா இதே தின்னுட்டு இருந்தாலும் பேரும் பத்துக்க. எம்மா தாயும் சவகாசமே வேண்டாம், இந்த தட்டு. யோ நெட்ட, இருயா, அந்த ஆபீஸ்க்கு போயிடாத இரு, வேற ஒரு தட்டுல சோற போட்டு மீன் குழம்பு ஊத்தி கொண்டு வரேன். அம்மா தாயே, இனிமேட்டு வாங்கிட்டு மனுஷன் சாப்பிடுவானா? என்னால முடியாதுப்பா. டெய்லி பயந்து பயந்து விஷம் இருக்கோ இல்லையான்னு பார்த்து சாப்பிடணும். ஒவ்வொரு நேரம் சண்டை போட்டாலும் பயந்து பயந்து வீட்டுல சாப்பிடணும். ஐயோ வேண்டாயா, நான் வெளியே தின்னுக்கிறேன். யோ நெட்ட, ஓவரா சீன் போடாதையா, ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். நீ மட்டும் என்ன சும்மா விட்ட? நான் அது ஃபுல்லா ரோட்ல படுத்து கிடந்திருக்கேன். ஒரே கொசுக்கடியிலையும் மழை வேற பெஞ்சிச்சு லைட்டா. குளிர்லையும் எம்மா இருக்க முடியாம இருந்துட்டு வந்திருக்கேன். இவர கோவத்துல ஒரு விஷம் கலந்தது தப்பா? என்னது விஷம் கலந்தது தப்பாவா? நீ என்கிட்ட கேக்கியோ? எவ்வளவு திமிரு பத்தியா உனக்கு? திமிரு எடுத்த கழுதைக்கு. யோ நெட்ட, விஷம் ஊத்துனது எதுக்குடா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சிடாத பத்துக்க. அதனால பேரு பத்துக்க, சும்மா வெறுப்பேத்திட்டு நடக்காத. பாவி பையன் மொவ இவளெல்லாம் பெத்தாங்களா இல்ல எங்கேயா இருந்து எடுத்துட்டு வந்தாவளான்னு தெரியலப்பா. சரி, ஒரு புருஷனுக்கு இப்படி விஷம் வச்சு கொள்ளணும்னு பாக்கா பாரு. கோலகாரி போய் உள்ளயா இருக்கு. சரியான கோட்டியாரி குரங்கு புத்தி உள்ள வந்தா நினைச்சேன், சரியான கோலகாரியா இருப்பான்னு நினைக்கவே இல்ல. ஆத்தா, செல்லாத்தா, மாரியாத்தா, காளியாத்தா, எல்லா ஆத்தாவும் இவட்ட இருந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. எப்பா காலம் காத்தாலே இந்த மீன் கூட கடந்து போராட வேண்டியதா இருக்கு. செல்லு இளவு வந்து தொலையுதா. சரி கொஞ்சோட மீன் வாங்கிட்டு வாங்கன்னு அந்த மனுஷன் வாங்கி போட்டுருக்கான் பாரு, கிலோ கணக்குல வச்சு. இதெல்லாம் கழுவி கொண்டாட முடியுமா? மீன் கழுவி நல்ல குழம்பு வச்சு போட்டனாக்க அவ்வளவு வரை உட்காந்து திங்க வேண்டியது. மீன் கழுவுறதுக்கு ஒருத்தர ஹெல்ப்புக்கு வர வேண்டியது கிடையாது. கொஞ்சோட மீன் வாங்கிட்டு வந்து தொலைஞ்சாண்டா. இவ்வளவு மீனை வாங்கிட்டு வந்தா ஒரு மனுஷிய கடந்து எப்படி வெட்ட முடியும்? இந்த மனுஷனுக்கு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. சரியான காட்டெருமை பைய திங்க மட்டும் நான் ஆவான். இதுல வேற கொஞ்சம் மீனை பொறிக்கணுமா? பொறிச்சு கொண்டாட ஏல முடியுமா? சை, சவத்தை இங்க இவனுக்கு வாக்கப்பட்டதுக்கு வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம் போல. என்ன செல்லத்தாய்க்கா, ஒரே புலம்பிட்டே கிடந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஒருத்தர சேர்ந்து மீன் இளவு போட்டு கழுவி தீர முடியல பத்துக்க. அதான் கடந்து திட்டிட்டு இருக்கேன். கொஞ்சோட மீனை வாங்கிட்டோன்னா அந்த மனுஷன் 1 கிலோ மீனை வாங்கி கொண்டு போட்டுட்டான். இது அவளுக்கு நான் எப்ப கழுவி எப்ப குழம்பு வச்சு எப்ப பொறிச்சு விளங்குமா செவத்தை?
ஆமாக்கா மீன் வேற நிறைய கிடக்க இது வேற செல்லு வேற நிறைய இருக்கே மீனுல. வேற இது எப்போ கழுவி எப்போ வருவியே. நான் வந்து ஒரு அவசர விஷயமா தான் வந்தேன் மத்திடுங்க. இந்த ரோட்டு வேலைக்கு 100 நாள் வேலைக்கு கூப்பிட்டாவே. சரி அதான் நீங்க வரியா இல்லைன்னு கேட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியாடி இன்னைக்கு வேலை இருக்கோடி? எந்த இடத்துல அடி வேலை போட்டிருக்காவே? ஏக்கா அந்த பஞ்சாயத்து பக்கத்துல தான் வேலை போட்டிருக்காவே. இந்த முனியமா இப்பதான் சொல்லிச்சு பார்த்துடுங்க. முனியமா தான் போறாளாம். சரி அதான் உங்ககிட்டயும் வந்து சின்ன பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். என்னமோ உங்களை கூப்பிட்டுட்டு நேரம் என்ன சின்ன பொண்ணை தான் தேடி போனோம். ஐயா அப்படியா அந்த வேலை வேற இப்ப சரி அங்க இங்கன்னு போட மாட்டேக்காம நம்மளுக்கு தூரத்து இடமா போய் போட்டுறாவே. நம்மளால ஒழுங்கா வேலைக்கே போக முடியாது. பஞ்சாயத்து கிட்டனா பக்கத்துல தானே. சரிடி இன்னைக்கு போனோம். இந்த மீனை வேற என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஏ செல்லத்தாய்க்கா, என்னடி வாடி. என்ன எக்கோ உங்க வீட்ல இன்னைக்கு மீன் குழம்பா? எங்க வீட்ல மீன் குழம்பு தான். நான் காலையிலேயே வச்சிட்டேன் மீன் குழம்பு. உனக்கு என்ன நீயும் புருஷனை மட்டும் கொஞ்சம் மீனை வாங்கி குழம்பு வச்சு திம்பிய. எனக்கு அப்படியா என் புருஷனே காட்டருமா அவளை மீனே அவுக்கு அவுக்குன்னு திம்பான். இதுல என் பையனுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். வேற என் 3 பேருக்கு செய்யணும். வேற எங்க மாமனார் மாமியாருக்கு வேற அங்க செஞ்சு வேற கொடுத்து விடணும். எல்லாம் இருக்குல்ல. வேற இவ்வளவு மீனை வாங்கி போட்டு எங்க இருந்து கழுவ? என்னக்கோ பொறுமையா கழுவி பொறுமையா குழம்பு வைங்க. பொரிச்சு வச்சீங்கன்னா என்ன கூப்பிடுங்க, நான் திங்க வரேன். வேற என்ன? ஏ சின்ன பொண்ணு இன்னைக்கு 100 நாள் வேலை போட்டிருக்காவடி. அதனால கூப்பிட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்க போவோம். ஐயோ வேலை போட்டிருக்காவளோ? ஐயோ நானும் வந்துடுறேன்டி. ரொம்ப நாளா வேலைக்கே போல. ஒரு 2 3 நாள் வேலைக்கு போனா அது ஒரு 300 ஆச்சுல. நானும் வரேன். சரிடி வாங்க போவோம். வந்து முனியம்மா அப்பயே போயிட்டு இருக்கேன்னா. ஏடி நான் அந்த மீனை கழுவி குழம்பு வச்சு தாண்டி வர முடியும். நான் குழம்பு வச்சுட்டு வாரேன் பொறுமையா. ஒரு 11:30 12 மணி போல வாரேன். என் புக்கை மட்டும் முதல்ல கூட்டு எடுத்துட்டு போய் என்ட்ரி மட்டும் போட்டுருங்கடி. ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்கடி. ஆமா எங்க இருந்து சமாளிக்க? அந்த சூப்பரண்ட் பொம்பளை ஆடுன்னு ஆடுவா. ஏ செல்லத்தாய்க்கா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் பரவாயில்ல. ஆமா ஆமா அந்த குந்தாணி சமாளிச்சிருவா. பாத்துக்கிடுவோம். ஏடி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருடி. ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இப்பதான் அந்த பாத்ரூம் போயிருக்காவ அந்த அவசரத்துக்கு அது உட பின்னாடி இருக்காவ. அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடுறி. நான் உடனே வந்துடுறேன் பத்துக்க. சரியா இந்த மீனை கழுவுத நேரம் குழம்புல வைக்கிறது சீக்கிரமா வச்சுனா அதுக்கு வந்து வேணா பொரிச்சுக்கிடலாம். ஏ செல்லத்தாய்க்கோ என்னடி எக்கோ நல்ல குழம்பு வச்சு பொரிச்சிட்டு பொறுமையா வா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஆனா 2 துண்டு பொரிச்ச மீன் அங்க கொண்டு வந்துரு பாத்துக்க. வேலை செய்யற இடத்துக்கு அங்க வச்சு நான் தின்னுக்கிறேன். அப்படின்னா நான் ஏதாச்சும் சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணி சமாளிச்சிருவேன்ல. எம்மா தாயே என் புருஷன் தான் என்ன சாவடிக்கான்னு பார்த்தா நீ என்ன அதுக்கு மேல சாவடிக்கா? என்னமோ பண்ணி தொலைங்கடி. பொரிச்சு தானே எடுத்துட்டு வந்து தொலைகிறேன். சரி செல்லத்தாய்க்கா நாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க. சரிடி சின்ன பொண்ணு என் புக்கு வாண்டா தானே இருக்கு. மறக்காம எடுத்துட்டு போயிரு. சரிக்கோ. ஏ எப்பா தலையில என்ன பேனு கிடக்கு. இந்த சீப்பு வச்சு கொஞ்சம் இழைச்சானடி. அப்படி நெருன்னு ஓடுது. கையில குத்தவே முடியல. நகலாம் வலிக்குது. ஆமாக்கோ பேனு கடி இருக்க முடியல. அப்படி நெருன்னு கடிக்குதுக்கோ. என்னதான் பண்ணன்னு தெரியல. ஆமா பேனு போனா பேருமாக்கும். நல்லா பேன்சி போச்சு இழுக்கணும். இல்லைன்னா மெடிக்கல்ல எங்கேயாச்சும் போய் பேன் மருந்து வாங்கி தலை ஃபுல்லா நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சேன்னா அவ்வளோ பேனும் போகுது. அதை விட்டுட்டு எம்மா மண்டை ஃபுல்லா புண்ணா இருக்குப்பா. நாரி போய் இருக்கு. சரி முனியம்மா கொஞ்சம் பார்த்து விடுடி. நீ கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கடி நல்லா தீரும். ஏம்மா எவ்வளவு நேரம் தான் இருந்து உங்களுக்கு பேனை பார்க்க? இவ்வளவு வராள்வள இல்லையா ஆட்டியம்மாள்வே? 100 நாள் வேலைக்கு போனா அப்பவே சொன்னேன் அந்த உத்தரவு சாட்டாவை அவ்வளோரையும் கூட்டு வரேன்னா இன்னும் ஆளை காணோம். எக்கோ ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி பேருப்பாளுகளோ? ஆமா அவளுங்க எங்க போவாளுவே. நான் சொல்லிட்டு நான் நேரம் இங்க தானே வரேன். சரி வந்தா அவ்வளோ சேர்ந்து மொத்தமா பேரான்னு பார்த்தா இவ்வளவு என்ன ஆளை காணோம். பேசாம நம்ம எழுந்து போக வேண்டியதுதான். ஏ முனியம்மா அவ்வளவு வந்தப்புறம் போவோண்டி. அது வரை கொஞ்சம் பேன் பாருடி. எம்மா இவன் நம்மள பேனை பார்க்க விட்டே சாவடிச்சிருவா போல. இனிமேட்டு அங்க வேலை முடிஞ்ச உடனே திரும்பவும் அந்த மரத்தடிக்குள்ள உட்காந்து பேனை தான் வேலைக்கு பார்த்து தொலையணும். ஏ முனியம்மா ஏன்டி எப்படி சளிச்சுக்கிற? பேனு கடி ரொம்ப கடிக்குதுல அடி. அதுக்கு தாண்டி. ஏ உத்தரசா பாத்தியா எங்க சோடியா உட்காந்து பேனை பார்த்துட்டு கிடக்காவ பாரு. அங்க வேலைக்கு போனாலும் இந்த பேனை தான் பார்க்காளுவேன். இங்க இருந்தாலும் பேனை தான் பார்க்காளுவேன். இப்படி நடுவழியில எப்படி உட்காந்து கிடக்காளுவோ பாரு. ஏ முனியம்மா என்னடி வேலைக்கு போறேன்ட்டு இங்க வந்து உட்காந்துடக்கா? இந்தா வந்துட்டியலா வர்ற நேரமா இது. நான் சரி உங்கள் வேலைக்காண்டி தான் நின்றுட்டு இருந்தேன். சரி இந்த வழியோட தானே போனோம். வரும்போது மொத்தமா பேய்க்கலான்ட்டு வருவேன்னு பார்த்தா என்ன வர்ற ஆளை காணோம். அதுக்குள்ள இந்த இவா வந்து இங்க பேனை பாரு அங்க பேனை பாரு அப்படின்னு சொல்லி என்ன சாவடிச்சு நடக்குது கிழுத. சரி வாங்கடி போவோம் சீக்கிரமா. என்ன செல்லத்தாயக்கா வரலவையா? செல்லத்தாய்க்காக மீன் கழுவிட்டு மீனை குழம்பு வச்சுட்டு தான் வருவேன். நாங்க அது ஒரு புக்கை கொடுத்து சமாளிக்க வேண்டியதுதான். ஐயா அந்த சூப்பர் வேண்டு பொம்பளை டங்கு டங்குன்னு ஆடுமே. அவ அப்படிதான் ஆடுவா. நம்ம அவ ஆட்டத்தை அடக்குவோம். வேற என்ன பண்றது? சரி வாங்க அப்போ போவோம். என்னடி மண்வெட்டிலாம் எதுவுமே எடுத்துட்டு வராம வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிய? அடியே எங்களும் மண்வெட்டிலாம் அந்த கலா வீட்டுல தான் கிடக்கு. இந்த போற வழியில தானே வீடு. அங்க போயிட்டு மண்வெட்டியும் அந்த பட்டாவையும் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்ப சரி வாங்கடி போவோம். டைம் ஆயிட்டு வேற அதுக்கு வந்து சூப்பர் ரெண்டு பொம்பளை ஆடும். ஏ சின்ன பொண்ணு இந்த மண்வெட்டியை பிடிச்சு வெட்ட என்ன கஷ்டமா இருக்கு பத்தியா? மண்ணு இறுவி போய் கிடக்கு. எம்மா இதை வெட்டி தீரையாலப்பா. ஆமாடி வேற வேலைக்கு வந்தவரை வெட்ட தானே செய்யணும். வேற என்ன பண்ண? அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்து பாத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளு மரத்துக்கு வந்து வெட்டி கதை பொருள் கதை எல்லா கதையும் பேசலாம். அவதான் இன்னும் ஆளை காணுமே. அடியே என்னங்கடி என்ன அந்த செல்லத்தாய்க்காவ காணோம்? அவையே இனிமே மீனை கழுவி குழம்பு வச்சு பொரிச்சிட்டு தான் வருவாவே. நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அங்க எங்கேயாச்சும் பாத்ரூம் இருக்க போவான்னு சொல்லுவோம். அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை ஆளையே காணும். நம்ம மட்டும் டைமுக்கு வரலன்னா ஆடாடுன்னு ஆடுவா. அவ மட்டும் மினிக்கிட்டு மேனா மினிக்கு மாதிரி எப்பனாலும் மினிக்கிட்டு வருவா.
ஏ சின்ன பொண்ணு சும்மாயே நின்னுட்டு அடக்க வேண்டியதா இருக்கு. அதுல போய் கொஞ்சம் உட்காந்துட்டு வட்டு மாடி இந்த வெயில்ல நிக்க முடியல மயக்கமா வருது. அட போடி, சும்மா தானே நிக்கணும், வேற என்ன வேலையை செய்ய போறா? அங்க பாரு அந்த அக்காலாம் எப்படி நின்னுட்டு சும்மா நின்னுட்டு அடக்காவன்னு பாரு. ஒரு மம்பட்டி வச்சு பிடிச்ச போஸ்ட்ல அதே போஸ்ட்ல நிக்கவளே தவிர ஒரு வேலை செய்ய வழி இல்ல. அடியே எவடியவ மம்பட்டியை பிடிச்சிட்டு சும்மா நிக்காவன்னு என்ன பார்த்து சொன்னது? சொன்னவ மட்டும் எவனு தெரிஞ்சு வாயை கழிச்சு உப்பு கண்டம் போட்டு விடுவேன். நான் என்ன சும்மா நிக்கேன்னு பாத்தியலோ? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு கிடக்கேன், சும்மா நிக்காவலாம் சும்மா. ஏ சின்ன பொண்ணு அந்த பொம்பளை ஒன்ன தாண்டி திட்டுது. குந்தாணி கிளவி வாயை மூட்டு கடடி. அவளே ஒரு கிளட்டு சிரிக்கி எண்ணெயா போட்டு திட்டிட்டு அடக்கா. சும்மா தானே நிக்கா, வேற சும்மா நிக்காவல, சும்மா நிக்கான்னு சொன்னாலும் தப்பா, ஆடான்னு வந்து ஆடி போடுவாள்ல. என் பேச்சுக்கு எவ்வளவு வந்தியா இனிமேட்டு நடக்கிறது விதம் பாத்துக்கிடுங்க. சும்மா நிக்காவலாம் சும்மா. இவே நாங்க அப்படியே வேலை செஞ்சு கொட்டல சேராவே உளுந்து நானாச்சும் எனக்கு என்னால முடிஞ்சதை கொஞ்சம் மண்ணாச்சும் அள்ளி கிள்ளிட்டு கிடக்கேன். சும்மா வந்துட்டாளுவே. என்ன சின்ன பொண்ணு சைலன்சர் ஆஃப் ஆயிட்டு போல. ஏ இழுவ, எல்லாம் ஒன்னால வந்த வேண. சும்மா நின்னுடி மூடிட்டு, சும்மா கால் வலிக்கு கை வலிக்கு மிதிச்சு அந்த சமுட்டி தள்ளி போடுறேன் பத்துக்க. ஏ சின்ன பொண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், உன் மோதிரம் கிடைச்சிச்சா இல்லையா? உங்க மாமா சர்ப்ரைஸ் பண்ண மோதிரம். ஆட போடி, அந்த கூத்த ஏன் கேக்குற? நான் அங்க நேத்து ஃபுல்லா ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல கடந்து உறங்கிருக்கேன், அந்த குளிர்லயும் கொசு கடிலையும். காலையில வந்து பார்த்தா மோதிரம் வீட்டுக்குள்ளேயே தான் கடந்திருக்கு. நானும் கண்ணு தெரியாம போயிருக்கேன், நெட்ட மாமாவும் கண்ணு தெரியாம திருந்துட்டு இருந்திருக்காரு. வேற என்னத்த பண்ணி தொலைக்காமோ மோதிரத்தை எடுத்து வேற கையில போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ ரோட்டு வேலைக்கு வரணும்னு கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் பத்துக்க. ஆட கொடுமையை வீட்டுக்குள்ளதான் கடந்திருக்காங்க அந்த மோதிரம். இதுக்காண்டிதான் ஊர் ஃபுல்லா விளக்குமாரோட புருஷன் பொண்டாட்டி சுத்திட்டு நடந்தியாக்கும் விளங்கிரும். வேற என்ன பண்ண, எல்லாம் நேரம் எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த நெட்டைக்கு விஷம் வச்சுட்டான்னு சோத்துல விஷத்தை கலந்துட்டே பத்துக்க. ஐயே அப்புறம் என்னடி ஆச்சு? விஷத்தை கலந்துட்டியா? ஆமாடி இழுவ, வர்ற டென்ஷன்ல விஷத்தை கலந்துட்டேன். வேற சுவாத்த போட்டு கொடுத்த உடனே அவரு ஏ சின்ன பொண்ணு சாரின்னு பாம்போல கேட்டாரு. வேற என்ன பண்ண, மனசு இலக்கிட்டு என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரன் பத்தியா, அதனால சரி தாங்க வேற சொர போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கிட்டு வேற இன்னைக்கு வச்சு மீன் கறியை ஊத்தி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பா வாங்கிட்டெல்லாம் கொஞ்சம் உசாராதான் இருக்கணும் போலயே. எப்படி வீட்டுக்காரனுக்கே விஷம் வைக்கிறியடி? இல்ல குந்தா, நீ நேத்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த கொசுக்கடியில படுத்து கிடந்த உடனே அதுதான் பாத்துக்க. சரி இப்ப சாரி கேட்டனும் எல்லாம் மறந்து போச்சு, வேற என்ன அதை விட்டுட்டு போக வேண்டியதான் அடுத்த வேலையை பார்த்துட்டு. என்னங்கடி வேலை செய்வின்னு பார்த்தா அவ்வளவு ஓரங்க வெட்டிக்கதை பேசிட்டு கிடக்கிய? போட்ட வேலை போட்டபடி கிடக்கு. ஒருத்தியும் ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி இல்ல, சும்மா மண் வெட்டி வச்சுட்டு போசா கொடுத்து கிடக்கிய. இந்தா வந்துட்டாப்பா சூப்பர் அண்டு பொம்பளை. பாத்தியாடி நம்ம இந்த வேகாத வெயில்ல நின்னு எப்படி மண் வெட்டி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதை பாரு, நல்ல முக்காட போட்டு மூஞ்சி கருத்துற கூடாதுல்ல, அதை நல்லா மறைச்சிட்டு வந்திருக்கா போல. ஆமாடி, அவளுக்கு என்ன வந்துட்டு இப்படியே சும்மா அப்படியே லைட் லைட்டா பாத்துட்டு போவா. அதுக்கு அவளுக்கு சம்பளம் அவ கொடுத்து வச்சவா, நம்ம பாருங்க கிடந்து கொத்த வேண்டியதா கிடக்கு. என்னங்கடி அங்க முணுமுணுத்து கிடக்கிய? அது ஒண்ணும் இல்ல மேடம், எப்பவுமே கேமராவோட தானே வருவியே, இன்னைக்கு கேமரா கொண்டு வரலையே, அதுக்கு தான் பார்த்தேன். ஆமா எனக்கு இதான வேலை, எப்ப பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு அலையிறதுக்கு. மேல இடத்துல சொன்னாதானே கேமரா கொண்டு வந்து போட்டோ எடுக்க முடியும். வேற சும்மா சும்மா உங்க முகரையில போட்டோ எடுத்து வேற நான் என்ன பண்ண? என் வீட்டுல என்ன பிரேமா போட்டு தொங்க போட முடியும்? சீ, இந்த பொம்பளை எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது பாத்தியா? ஆமா, அவ புத்தியே அவ்வளவுதானே. வேற முனியம்மா வீட்டு சொந்தக்காரினா வேற அப்படிதான் இருப்பா. வேற முனியம்மா மாதிரி தான் மூஞ்சி வெட்டி வெட்டி தான் பேசுவா. உங்க பேர்லாம் சொல்றேன், இருக்கீங்களா இல்லையான்னு சீக்கிரம் சொல்லுங்க. ராதிகா. வந்திருக்கேன் மேடம். சின்ன பொண்ணு உள்ளே நம்மா. எம்மா நான் என்ன உனக்கு அம்மாவா? அம்மா நொம்மான்னுட்டு மேடம்னு சொல்லு. கழுத கெட்ட கேடுக்கு மரியாதை வேற. இருக்கேன் மேடம். ஒத்தரசா முனியம்மா. எஸ் மேடம் வந்திருக்கேன் மேடம். பால்கனி வந்திருக்கேன் மேடம். செல்லத்தாயி. மேடம் அவிய இப்பதான் இந்த பக்கத்துல பாத்ரூம் போனேன்ட்டு பேருக்காவ பத்துக்கிடுங்க. ஆமா அவ்வளோ ஒரு இதே கதையை சொல்லுங்க. வர வேண்டியது 12 மணி 1 மணிக்குன்னு வர வேண்டியது, 1 மணி நேரத்துல காலை கிளப்ப வேண்டியது, அதுக்கப்புறம் கடந்து இங்க பாத்ரூம் போயிருக்காவா அங்க போயிருக்காவும் போய் சொல்ல வேண்டியது. இது என்ன கதை? உண்மையை சொல்ல, அந்த பொம்பளை வந்துச்சா இல்லையா? என்ன மேடம் நீங்க உண்மையாவே வந்தா வந்து பின்னாடி மரம் பின்னாடி தான் நிப்பா, வேணா போய் பாத்துட்டு வரீங்களா? ஆமா எனக்கு இதான் வேலை பாரு. நீங்க கக்கூஸ் போறதெல்லாம் இருந்து பாத்துட்டு நடக்கிறதுக்கு சும்மா என்ன வெறுப்பேத்தி நடக்காதே பத்திட்டுங்க. சும்மா அந்த வெயிலுக்குள்ள கடந்து இப்ப நான் அலைஞ்சு போய் அவியோட தேடி பிடிக்கணுமாக்கும். அப்ப என்ன மேடம், வெயிலுக்குள்ள தேடி அலைய முடியாதுன்னு வேற நாங்க சொல்றது கேளுங்க, வந்திருக்காவ பிரசன்ட்ட போடுங்க. சரி இந்த பொம்பளைவாளா இதே ஒரு பிரச்சனையா போச்சு. எவ எங்க வந்திருக்கானே தெரியல. நாங்க பாத்ரூம் போயிருக்காங்க, இங்க பக்கத்துல இருக்காங்க, ஒரே பொய்யாதான் சொல்லிட்டு திரியிறாளுவ. அவ்வளவு வர 100 நாள் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல பிக்னிக் வந்திருக்கீங்களான்னு தெரியல. சும்மா அங்க இங்க நின்று சுத்திக்கிட்டு. ஐயே வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே. இது சூப்பரன்ட்ட கேட்டு பேர வேண்டியதுதான், பேசாம தனியா போய் கேட்போம். சூப்பரன் மேடம். என்ன முடியுமா மேடம்? அது வீட்டுல கேஸ வேற ஆஃப் பண்ண மறந்துட்டே மாத்திடுங்க. அதான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுமா? அடுப்புல ரொம்ப நேரம் குழம்பு வச்சுட்டே இருக்கும்னு நினைக்கேன். என்ன முடியுமா நீங்க இப்படி இருக்கிய? வேலைக்கு வரும்போது ஒழுங்கா பாத்துட்டு வரக்கூடாதா? இப்ப நீங்க ஆஃப் பண்ண போனீங்கன்னா வேற இவ்வளோலாம் அடி ஆணு பாத்துட்டு இடப்பாள் வேலை வேற சொந்தக்காரனோன்னு முடியாம மட்டும் வீட்டுக்கு கூட அது இதுன்னு பேசுவாளுவ. சும்மாயே உங்க ஊருக்காரிவ அவ்வளோ நாய்மாதான் கத்திட்டு இடக்காளுவ. ஆமா மேடம் அவ்வளோ அப்படிதான். என்ன மேடம் பண்றது? சரி நான் அப்படியே கொஞ்சம் கழிச்சு பாத்ரூம் போற மாதிரி அப்படியே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். சரி என்னமோ பண்ணுங்க. வரும்போது ஒரு கிளாஸ் காபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? கொஞ்சம் தலைவலிக்கு ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கும். அப்படியா மேடம்? உங்களுக்கு காபி தராமே நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.
என்ன முடியுமா நீங்க சும்மா மேடம் கீடம்ட்டு நம்ம தான் சொந்தக்காரங்களை வேற என்ன ஏன் மேடம் மேடம் இங்க நல்லா பேசுங்க பேர் சொல்லி. ஏ குந்தாணி பாத்தியாடி நம்ம கிட்ட காட்டு கத்து கத்திட்டு அந்த முனியம்மா கிட்ட எப்படி பல்ல காட்டி காட்டி பேசுறான்ட்டு. ஆமாடி சின்ன பொண்ணு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பாத்துக்க ஓவரா தான் பண்ணிட்டு தெரியுதுங்க. எல்லாம் ஆளை பார்த்து பார்த்து நடிச்சுக்கிட்டு அழுவா பாத்துக்க. நம்ம சொந்தக்காரியும் இப்படி சூப்பரண்டு மேடமா வந்துச்சுன்னா வேற நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. இது அவ சொந்தக்காரி இல்ல அதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றா. ஆமா ஆமா இவளுக்கு இதே வேலையா போச்சு எப்படியோ போய் தொலையட்டும். என்ன அந்த செல்லத்தாயக்கா வேற காணும் எப்பதான் வருவாளோ தெரியல. ஆமாடி ஒரு மீன் குழம்ப வச்சு மீனை பொரிக்க இவ்வளோ நேரமா? சரி நான் அப்ப கிளம்புறேன் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி. பின்னாடியே போது பாரு தொடுக்கு மாதிரி. ஆமா அவ இப்ப எங்க போறா? அந்த சூப்பரண்டு பொம்பளை பின்னாடிலாம் போறா? யாருக்கு தெரியும் அவ சொந்தக்காரி சோவார கூட போவா அவளுக்கு சும்மா பிரசண்ட போட்டு வைப்பா. நம்மளுக்கு அப்படியா நம்மளும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட பேர் வேண்டி வெயில் இருக்க முடியல. சரிடி. சின்ன பொண்ணு இந்த செல்லத்தாய்க்க வந்துட்டாவ பாரு. என்ன செல்லத்தாயக்கா மீன் குழம்பு தானே வைக்க போனீங்க உங்க வீட்டுக்கு வைக்க போனீங்களா இல்ல ஊருக்கே வைக்க போனீங்களா ஏன் இவ்வளவு நேரம் வந்து சூப்பர் ரெண்டு பொம்பளை அப்பவே வந்து கத்து கத்துன்னு கத்திட்டு போயிட்டா. என்னடி ஆச்சு கண்டுபிடிச்சிட்டாளோ? அதெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கல அந்த மரத்துக்கு பின்னாடி தான் பாத்ரூம் இருக்க போயிருக்கியே வேணா போய் பாருங்கன்னு அந்த மூட்டு போயிட்டா. அப்படியா சரிடி நல்ல போடி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டே சரி பிரசன்ட் போட்டால. ஆமாக்கா அதெல்லாம் போட்டிருப்பா. சரிடி ஏற்கனவே வந்ததே லேட் ஆயிட்டு பத்துக்க சரி கொஞ்ச நேரம் நின்று வேலையை பார்க்குற மாதிரி இருக்கேன் கொஞ்ச நேரம். சரி சரி ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க அதுக்கப்புறம் நேரா மரத்தடிக்கு போயிருவோம் முடியலக்கோ வெயில்ல. சரிடி இருடி நான் வந்ததுக்கு ஒரு 5 நிமிஷம் சீனை போட்டு வந்துடுறேன். என்னங்கடி இந்த முனியம்மா அப்பயே போனா இன்னும் காணோம். ஏய் இழுவ உனக்கு இருக்க முடியலையோ அவ எப்படியோ போறா அவ தான் அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை கூட போறல வேற அவ எங்க நம்மள எங்க தேடுவா. ஆமாடி அதுவும் கரெக்ட் தான். ஏ உத்தரோசா அந்த பால்கனி மூஞ்ச பாரு நல்லா தீஞ்ச கரிச்சட்டி மாதிரி எப்படி வச்சிருக்கா பாரு வாயே. ஆமா அவ மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்கு எப்ப பார்த்தாலும் உருன்னு குரங்கு மாதிரி தானே இருக்கும். சரி வாங்கடி போவோம். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிட்டு. செல்லத்தாய்க்கா வேலை செஞ்ச மாதிரி நடிச்சது போதும் வாங்க போவோம். ஏடி அப்படி அடி போவையா போறீங்க இருங்கடி நானும் வரேன். போறாளுவ பாரு ஏதோ அவன் ஆத்தா வீடு மாதிரி இஷ்டத்துக்கு வராளுவ இஷ்டத்துக்கு போறாளு வச்சு இந்த ஆக்கத்துல நம்மள வேலை செய்யலன்னு குறை வேற. இந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வரட்டும் அவட்ட நீங்க மாட்டி விடாம விடக்கூடாது. ஏ செல்லத்தாய்க்கா மீனை பொரிச்சு கொண்டு வந்தீங்களா? அடியே நீ எப்படி கேப்பன்னு எனக்கு தெரியும்டி அதெல்லாம் அப்பவே பொரிச்சு வச்சிருக்கேன் எல்லாருக்கும் தான் வச்சிருக்கேன். அப்படியா சரிக்கா சரிக்கா நல்லதுக்கா நல்லதுக்கா. ஏ உத்தரோசா தலை ரொம்ப அரிக்கிந்த கொஞ்சம் பேனை பார்த்து விடுடி. ஆமா இவளுக்கு இதே வேலையா போச்சு சும்மா பேனை பாரு அதை பாருன்னு உயிரை வாங்கிட்டு இருப்பா. அந்த முனியமா இருந்தா முனியமா உயிரை வாங்குவா இப்ப அவ இல்லைன்னு என்ன சாவடிக்கோ மரியாதை பேர் பத்துக்க. உனக்கு அடிக்கடி பேனை பார்த்து பார்த்து தான் என் தலையெல்லாம் ஒரே அரிக்குது ஒரே புண்ணாகுது. உன் தலையில இருந்து தான் எனக்கு பேன் வந்துட்டு போல. அட போடி தலை அரிக்குது கொஞ்சம் பேனு பாருன்னு சொன்னதுக்கு ஓவரா சீன் போடுறா போங்கடி. என்ன இழுவ பேனு பாக்கணுமோ? ஆமா சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து விடுறியா? வெளுத்து போடும் பாத்துக்க மரியாதை பேர் பாத்துக்க பேனு பாக்கணுமா பேனு பேனு பாக்கணும் அந்த ஆளு நாக்க தொங்க போட்டு வந்துருவியா ஆட்டிக்கிட்டு. என்னடியே அந்த முனியம்மாவை கண்ணிலே காண எங்க போனா? தெரியலக்கு வந்து சூப்பர் ரெண்டு பொம்பளை பின்னாடி தான் போனா என்ன ஆளு காணும் ஒருவேளை வீட்டுக்கு எதுவும் போயிட்டாளா என்னன்னு தெரியல. ஒன்னும் எதுவுமே சொல்லல அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு போயிட்டா. சரி எப்படியோ போய் தொலையட்டும் நம்மளுக்கு என்ன. ஆமாடி நம்மகிட்ட சொன்னா கேட்டுக்கணும் இல்லைன்னா போட்டோம். எக்கோ நேரம் போக மாட்டேங்க ஏதாவது தாயையும் விளையாடுவோமாக்கா? எப்பா தாசம்மா நான்லாம் வரலப்பா சும்மா எனக்கு விளையாட தெரியாது என்ன சும்மா சேர்த்து போட்டு அவ்வளோ வெட்டி வெட்டி வெளியே போடுவிய திரும்ப என்னால உள்ள ஏறி வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு வழி ஆயிரும் தாசெல்லாம் நான் விளையாட வரலப்பா. சின்ன பொண்ணு இப்படி பயப்படுறாள? அவ புருஷன் விளக்குமாறு எடுத்து துரத்தும் போது கூட இவ்வளவு பயம் பயந்துருக்க மாட்டா இப்ப இப்படி பயந்து செத்துட்டு இருக்கா வேறு தாசத்துக்கு. குந்தாணி வாய் மூடு பத்துக்க வாய் கிழிச்சு விடுவேன் சும்மா எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு கிடைக்கியோ கொழுப்பா உனக்கு. சரி சரி கோவப்படாத சின்ன பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என்ன முனியம்மா வண்டியா? ஆமாக்கா வீட்டுல அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துட்டு பார்த்துடுங்க அதான் அவசர அவசரமா ஓடுனேன். நான் சரி அடுப்பு ஆஃப் பண்ண போலான்னு பார்த்தா அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வேற காபி போட்டு ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வா முடியுமாண்ணா. சரி சொந்தக்காரியாச்சு அப்படின்னு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பாடுறா உங்க சொந்தக்காரி கேட்டோன்னு உடனே காப்பி போட்டு கொடுத்துட்டா இதே நாங்க கேட்ட போட்டு தருவியா ஓவரா வாய் பேசிட்டு தெரியவா. ஆமா உங்க அவ்வளோக்கு காப்பி போட்டு தந்தா வேற என்ன யூஸ் ஒரு தள்ளி பேச பிரோஜனம் இல்ல. அவளுக்கு போட்டு கொடுத்தா வச்சு வேற அப்பப்போ கொஞ்சம் லேட்டா வந்தா கூட அட்டண்டன்ஸா பாத்துக்கிடுவா ஏதாச்சும் கொஞ்சம் இது பண்ணிக்கிடுவா. வேற உங்களுக்கு போட்டு தந்து வேற என்ன பிரோஜனம்? பாத்தியிலக்க அந்த முனியம்மா எப்படி சொல்றான்ட்டு கூடயே இருந்துட்டு எப்படி பேசுறா பாருங்க. பாத்துக்கிடுங்கடி எல்லாரும் இது ஆக்கத்தை. சரி விட்டுட்டு சின்ன பொண்ணு அவதான் அப்படித்தானே அவ முதல்ல இருந்தே அப்படித்தானே. ஆமா தவிச்ச வாய்க்கு தண்ணியே தர மாட்டா இவ நம்மளுக்கு காப்பி போட்டு தர போறா அவளை. ஏன் ஒத்தரோசா அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை என்ன பைத்தியமாடி இந்த வெயில்ல இப்படி காப்பி குடிக்குதே வெயிலுக்கு எவ்வளவு காப்பி குடிப்பாள் ஏதாவது ஜூஸ் தானே ஏதாவது குடிப்பா. ஜூஸ் வாங்கினா வேற 10 ரூபா ஆகும்ல சின்ன பாட்டில் வாங்கினாலே காப்பினா இவ ஓசில போட்டு கொடுத்துருவா பத்தியா அதை விட கேட்டிருப்பாளா இருக்கும். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் லோகிதா ஹாய் லதா ஹாய் காஞ்சனா ஹாய் சந்திரா ஹாய் லக்ஷ்மி ஹாய் மகேஸ்வரி ஹாய் முருகேசன் ஹாய் சவி ஹாய் பத்ரி ஹாய் விஜய் ஹாய் அருண் ஹாய் ஸ்ருத்விக்
ஹாய் ஆகாஷ், ஹாய் கீர்த்தி, ஹாய் ஓவியா, ஹாய் ரித்திகா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.